ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடோடிகள் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் அபிநயா. அவங்க தன்னோட 13 வருட காதலர் கார்த்திக் அப்படிங்கிறவரை சமீபத்தில் திருமணம் பண்ணி இருக்காங்க. அதை பற்றின முழு டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாடோடிகள் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. தென்னிந்திய மொழிகளில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிட்டாங்க. இவ்வளவு படம் நடிச்சிருக்காங்களே, ஆனால் அவங்க கிட்ட ஒரு குறைபாடு இருக்குங்க. அவங்களால வாயும் பேச முடியாது, காதும் கேட்காதுங்க. இப்படி ஒரு குறையே தெரியாத அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமையால மட்டும் சினிமாவில் இப்போ வரைக்குமே நிலைச்சு நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணுங்க. அந்த அளவுக்கு தன்னோட நடிப்பு திறமைய சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அவங்களோட திருமணத்தை பற்றி. அதில் என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, நாடோடிகள் திரைப்படத்தோட தெலுங்கு வெர்ஷன்லையும் இதே கேரக்டரில் தான் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு தெலுங்குல மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு இந்த நாடோடிகள் திரைப்படத்துடைய கேரக்டர். அப்போ அவங்க முடிவு பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே மாதிரியே வாய் பேச முடியாத, காது கேட்காதவங்க அவங்களெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக இணைச்சிருக்காங்க. அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்தவர் தான் இவங்க லவ் பண்ண கார்த்திக் அப்படின்றவர். கார்த்திக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. கார்த்திக் இந்த நிகழ்ச்சிக்கு முறையாக வரும்போது அவருடைய அக்காவோட வந்திருக்காரு. அவங்க அக்காவுக்கும் இதே குறைபாடு தாங்க, காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. அப்போது கார்த்திக் அவங்க அக்கா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அபிநயா கூட ரொம்பவே மிங்கிள் ஆயிட்டாங்க. சூப்பரான ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி இருக்காங்க. கார்த்திக்குடைய கேரக்டரும் அபிநயாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போக காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது காதலாக மாறி இருக்குன்ற மாதிரி அபிநயா சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லி இருந்தாங்க. அவருடைய குணம் ரொம்பவே நல்ல குணம் அப்படின்றதால அபிநயாவுடைய குடும்பத்திலையும் உடனே லவ்வுக்கு கிரீன் சிக்னல் காட்டி இருக்காங்க. என்னதான் வெவ்வேறு சமூகமாக இருந்தாலும் பையன் நல்ல பையனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி 2 வீட்லையுமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இவங்க கல்யாணத்தை இன்னும் சில வருடங்கள் கழிச்சு தான் பண்ணணுன்ற மாதிரி பிளானிங்ல இருந்திருக்காங்க கார்த்திக்கும் அபிநயாவும். ஆனா அபிநயாவுடைய தாயார் இறந்து போன காரணத்தால தனிமையை ஃபீல் பண்ணி இருக்காங்க. அந்த தனிமையை போக்குறதுக்காகவே இப்ப அவசரமா கல்யாணம் பண்ணி இருக்கோம் அப்படின்ற மாதிரி அபிநயா தெரிவிச்சிருக்காங்க. மொத்தம் இவங்க கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட சினிமா பிரபலங்கள் வாழ்த்து மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இது போதாதுன்ட்டு சமீபத்தில் அபிநயாவும் விஷால் கூட வச்சு பல கிசுகிசுகள் வந்துட்டு இருந்துச்சு. விஷாலும் அபிநயாவும் தான் காதலிக்கிறாங்க, கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி நிறைய கிசுகிசுகள் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கிசுகிசுகளுக்கெல்லாம் உடனே பதிலடியை கொடுத்தாங்க அபிநயா. நான் விஷாலை காதலிக்கல, நான் வேற ஒருத்தரை காதலிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இப்ப தன்னுடைய 13 வருட காதலரையே கைப்பிடிச்சிருக்காங்க அபிநயா. வாழ்த்துக்கள் அபிநயா அண்ட் கார்த்திக்.